மிக பரபரப்பாக பேசப்பட்ட செய்திகளில் இந்த ஒரு செய்தியும் பேசப்பட்டிருக்கின்றது. இந்த ஒரு செய்தியை நீங்கள் எல்லோருமே பார்த்திருப்பீங்க. தான் செய்தது தவறுதான் என்று இப்பொழுது ஏற்றுக்கொண்டு தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கோரியிருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ச்சுனா அவர்கள். சரி, அதுக்கு முதல்ல இங்கே என்னதான் நடந்ததுன்றதை நாம் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ச்சுனா அவர்களும் அவருடைய சட்டத்தரணி கௌசல்யா அவர்களும் கொழும்புக்கு சென்ற வேளை அங்கே வாகனம் நிறுத்தப்படக்கூடாத ஒரு இடத்தில் அவர்களுடைய காரை நிறுத்திவிட்டு அங்கே போயிட்டு ஒரு வாய்ஸ் கட்டணையும் கொடுத்துட்டு வருகின்ற நேரத்தில் அந்த காருக்கு ஏறுகிறதுக்கு முதல்லையே அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாங்க 3 இலங்கை போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகள் ஏதோ பேசிக்கொள்கிறாங்க. என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து என்னன்னு சொன்னாங்க, அவங்களுக்குள்ள என்ன பேசியிருப்பாங்கன்னு சொன்னாங்க, இந்த காரை ஓட்டி வந்தவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அவர் கூட வந்திருக்கிறது ஒரு சட்டத்தரணி. நிச்சயமாக இவர்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வாகனம் நிறுத்தப்படக்கூடாது என்று சொல்லி. அப்படி தெரிஞ்சுமே இந்த தவறை பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க, நிச்சயமாக அவர்களுக்கு நாங்கள் ஒரு வார்னிங் கொடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அங்கே இருந்து ஒரு போலீஸ் அதிகாரி அவர்கள் காருக்குள் ஏறினத்துக்கு பின்னால் அங்கே போயிட்டு கண்ணாடியை தட்டி சொல்கிறாரு, நிச்சயமாக நீங்கள் இந்த இடத்துல இந்த காரை நிறுத்திருக்க கூடாது, இந்த இடத்துல வாகனம் நிறுத்த தடை பண்ணியிருக்கிறோம்னு சொல்லி சொல்கிறாரு. அதற்கு எடுத்தவாக்கி வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் சொன்ன பதில் என்னென்னு சொன்னாக்கா, இந்த இடத்தில் இந்த காரை நிறுத்தாமல் உங்கள் தலையிலா நிறுத்துவதென்று கேட்டிருந்தார். நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பதில். ஒரு போலீஸ் அதிகாரிக்கு கிடைக்கப்படக்கூடிய மரியாதை கிடைக்க வேண்டும். உண்மையிலேயே இந்த நாட்டில் நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கின்றது. அந்த சட்டத்திட்டங்களை அவர்கள் அறிந்திருப்பார்கள். உண்மையிலேயே யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பதில் தான் அது. அந்த ஒரு தவறை நிச்சயமாக இப்பொழுது அவர் ஏற்றுக்கொண்டார். அவருக்கு இருந்த மனக்குழப்பத்தில் அப்படி பேசியதாக அவர் இப்போ சொல்லி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அவர் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல இந்த ஒரு பிரச்சனை இந்த அளவுக்கு பேசப்படும்னு சொல்லி. இந்த அளவுக்கு பேசப்படுவதற்கான காரணம் இந்த ஒரு காணொளி, அதாவது ஒரு குறிப்பிட்ட சேனல் அதை காணொளி எடுத்திருந்தாங்க. அந்த ஒரு காணொளியால் தான் இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை பேத்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லலாம். உண்மையிலேயே தான் செய்த தவறை ஏற்றுக்கொண்டார். தவறை ஏற்றுக்கொள்வது பெரிய விஷயம். இருந்தாலும் அவர் செய்த தவறுக்கு இப்பொழுது மன்னிப்பு கோரியிருக்கிறார். அவர் என்ன சொன்னார்னு சொன்னாக்கா, உடனே அவர் 119க்கு தொடர்பு கொண்டு அந்த பிரதேசத்துக்குரிய மேலதிகாரியுடைய தொலைபேசி இலக்கத்தை எடுத்து மேலதிகாரியிடம் தொடர்பு கொண்டு தான் செய்தது தவறுதான் என்று சொல்லி அவருக்கு ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அந்த யாருக்கு இவர் திட்டினாரோ அந்த போலீஸ் அதிகாரியை மன்னிக்குமாறு கேட்டிருந்தார். நிச்சயமாக தான் செய்த தவறை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் மன்னிப்பு கேட்டதுனால இப்பொழுது இது மன்னிக்கப்படுமா அல்லது சட்டம் தன் கடமையை செய்யுமா என்று நமக்கு தெரியலை. பொறுத்திருந்து பார்க்கலாம்.